Hi friends, this is Nivita. In the video, 12th standard physics page number 4 unit 1 electrostatics lesson la irukra Coulomb's law அப்படிங்கற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்னாகும்? ரிப்பல் ஆகும். கரெக்டாக? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்னாகும்? ரிப்பல் ஆகும். இதே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு இருந்தால் என்னாகும்? உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? சிம்பிள், நமக்கு ஏற்கனவே தெரியும். லைக் சார்ஜஸ் எல்லாமே வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும்னு தெரியும். அது வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் ரிப்பல் ஆகுது, எவ்வளோ ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இயர் 1986 வந்து கூலும் வந்து ஒரு டெடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸ்ப்ரெஷனை. டெடியூஸ்னால் யூகித்து உணர்றதுன்னு அர்த்தம். ஓகே, எதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அவர் டெடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டூ ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ், ஒரு ரெண்டு ஸ்டேஷ்னரியாக இருக்கிற பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸை வந்து அவர் டெடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாயிண்ட் சார்ஜஸை எங்கே வைக்கிறாங்க? வேக்கமில் வைக்கிறாங்க அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் வைக்கிறாங்க. வேக்கம்னா காலியான ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க, Q1 Q2 அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமே வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, வேக்கமில் இருக்குது. ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, Q2ங்கிற சார்ஜ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னது? R அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ கூலும், அக்கார்டிங் டு த கூலும் படி, force on the point charge Q2 exerted by the another point charge Q1. நல்லா பார்த்துக்கோங்க, கூலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, force on the point charge Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பை த அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1 தான் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதனால் இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்ஸ், கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக எழுதலாம் நீங்கள். அக்கார்டிங் டு கூலும், ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பை த அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1னால Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து கூலும்ஸ்லாம் சொல்லுது. ஓகேவா? அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 by R square into R12 cap அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, இப்போ யார் வந்து அனுபவிக்கிற அந்த ஃபோர்ஸை, யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q2 தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. யாரால்? Q1னால தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து F21 அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா, யாரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கிறத செகண்டு போடணும். இது ஏன் வெக்டார்னு போட்டிருக்காங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சர்டன் டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டு சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கனால Q1 Q2ன்னு போட்டாங்க. அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R2 அப்படின்னு போட்டாங்க. இங்கே R12 கேப், இங்கே வந்து F21 வெக்டார்னு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக R12 கேப் அப்படின்றது இருக்குது. R12 கேப்னா அது வந்து எந்த ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ஸோ 1லேருந்து 2க்கு போகுது அப்படிங்கிறத வந்து R12 கேப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், R12 கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னாலே அதோட லென்த்தே வந்து 1 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதோட இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதோட லென்த் வந்து 1 யூனிட்டாக தான் இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னா, இந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக R12 கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். ஸோ அது வந்து Q1லேருந்து Q2க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், Q1லேருந்து Q2க்கு போகிறத வந்து R12 கேப் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக இந்த சார்ஜ் மூலயமா இந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறனால இந்த சார்ஜ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்ஸ், அதாவது F21 வெக்டார் அப்படின்னு சொல்கிறது, R12 கேப் அப்படின்னு சொல்கிறது. அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லாவோட முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட், கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னது? எலக்ட்ரோ அப்படின்னால அந்த சார்ஜஸ், எலக்ட்ரான்ஸ் அதெல்லாமே. ஸ்டாட்டிக்னால் வந்து அப்படியே நகராத சார்ஜஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்னாலே நகராமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது? ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 பாயிண்ட் சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஈக்குவல் போட்டு இங்கே ஒரு கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுப்போம். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னாங்களே, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவல் டுக்கு போடுறது தான் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதோட முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபோர்ஸை தான் சொல்லுது. என்ன ஃபோர்ஸு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இப்போ நார்மலாகவே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா இங்கே ஒரு சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆர் வந்து அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யோசிச்சு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். இதே வந்து அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the 2 point charges. இப்போ பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? லைக் இந்த லைனில் தான் இருக்குது. அதாவது இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு லைனில் தான் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஓகே, த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 மேலே தானே அந்த ஃபோர்ஸ் வருதுன்னு சொன்னோம். எக்ஸர்டட் யார் எக்ஸர்ட் பண்ணுறா? Q1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அது எப்போவுமே வந்து அந்த லைன்லேயே இருக்குது. எந்த லைனில்? அந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு லைனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் R12 கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டர் பாயிண்டிங் ஃப்ரம் Q1லேருந்து Q2க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது காட்டியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி லைக்வைஸ் இதே மாதிரி த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 மேலே Q1 மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எக்ஸர்டட் பை த Q2னால Q1 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ Q2 வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே வந்து Q1 இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால இது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கேருந்து இங்கே போகும்போது R21 கேப் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கேருந்து தானே இங்கே போகுது, R21 கேப்னு வரும். இதை எப்படியும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னா -R12 கேப் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? பிகாஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா லைக்வைஸ் த ஃபோர்ஸஸ் ஆன் த சார்ஜ் Q1 எக்ஸர்டட் பை த Q2னால Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது -R12 கேப். அதாவது டைரக்ஷன் ஆப்போசிட் டு அந்த மைனஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் R12 கேப் அப்படிங்கிறத குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து F21 வெக்டர் தானே பார்த்தோம். இப்போ F12 வெக்டர்னால் எனக்கு என்ன ஆகும்? இது வந்து இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைரக்ஷன் இந்த மாதிரி போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இந்த டைரக்ஷனில் போயிருக்கும்போது உங்களுக்கு -R12 கேப் அப்படின்னு வந்திருக்கும் அந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ. சரியா? ஸோ இது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா SI யூனிட்டுக்கு வராங்க. K அப்படிங்கிறது இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டோம் இல்லையா? எப்போ போட்டோம்? F = K Q1 Q2 R² அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டோம்ல. இல்லை இந்த K அப்படிங்கிறது என்னென்னா 1/4πε0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா எப்சிலான் நாட். ஓகே, NaUGHT. ஸோ எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ என்னென்னா 1/4πε0 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. எங்கேருந்துப்பா இந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2லாம் வந்துச்சு அப்படின்றத கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியும்? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது K × Q1 Q2 R² அப்படிங்கிறது தெரியும். இப்போ எனக்கு கேவோட வேல்யூ தான் தேவை. நான் அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போவா. ஃபோர்ஸ் × R² / Q1 Q2 = K அப்படிங்கிறது வருமா? ஓகே, இப்போ நம்ம ஃபோர்ஸை என்னென்னு எழுதலாம்? ஃபோர்ஸோட யூனிட் என்னது? நியூட்டன். அதே மாதிரி R² என்னது? மீட்டர் ஸ்கொயர். சார்ஜ் ஒன்று நம்ம கூலுமில் எழுதுவோம். அப்போ கூலும் ஸ்கொயர். இப்போ இந்த கூலும் வந்து மேலே வந்துருச்சுன்னா எனக்கு என்னாகும்? கூலும் பவர் -2 ஆகுமா? ஸோ அதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த SI யூனிட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம கூலும்ஸ் லா எழுதுவோம் இல்லையா? அதுலேருந்து கேவோட வேல்யூ மட்டும் தனியாக கொண்டு வந்து மற்ற எல்லாத்தோட அந்த யூனிட்ஸ் எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம முன்னாடி படித்ததே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் அல்லது வேக்கமில் எனக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது வழியாக ஊடுருவ முடியும். ஓகேவா?
ஸோ ஊடுருவ முடியும் அல்லது ஊடுருவ முடியாது அப்படிங்கிறத நம்ம பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கிறது. ஓகே, இது வந்து எதை குறிக்கிறது கிடையாது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வரும்போது பெர்மியபிலிட்டி அப்படின்றது 3rd யூனிட்லலாம் படிப்பீங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு இது காட்டிருக்கூட எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படின்னா என்னது, அந்த மெட்டீரியல் வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து இந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்திருக்காங்க. எப்சிலான் நாட் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, கேவை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1πk அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த கேவோட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும்ல, 9 × 10⁹ அப்புறம் இந்த 4π எல்லாத்தையும் போட்டு கீழே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/, இந்த வேல்யூஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 8.85 × 10⁻⁻12 அப்படின்றது வந்திருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4π அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏற்கனவே கேவோட யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க, n/m² c⁻⁻2ன்னு பார்த்தீங்க. இதுக்கு இன்வெர்ஸ் தானே இந்த எப்சிலான் நாட். அப்போ அது மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், n⁻⁻1ன்னு வரும், கூலும் பவர் ஸ்கொயர்னு வரும், அதுக்கப்புறம் மீட்டர் ஸ்கொயருங்கிறது m⁻⁻2 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த எப்சிலான் நாட்டோட யூனிட்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த கேவோட யூனிட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆஸ்பெக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது the magnitude of the electrostatic force between the two charges each of 1 coulomb separated by a distance of 1 meter அப்படின்னு சொல்லும்போது இப்போது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு எனக்கு கால்குலேட் பண்ணணுன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 coulomb சார்ஜ் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு 1 coulomb சார்ஜ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போது இதுக்கு இடையில வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கான், லைக் அப்போது எனக்கு 9 × 10⁹ நியூட்டன் அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வரும் அப்படின்றத கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ்க்கு நார்மலாக ஃபார்முலா என்னது, k × Q1 Q2/r² அப்படின்றதுனே. இப்போ உங்களுக்கு Q1 Q2க்கு பதிலாக 1 கூலும்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேவோட வேல்யூ என்னது 9 × 10⁹. ஸோ Q1ஓட வேல்யூ 1 × 1 r²னா r². ஸோ அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்ன மட்டும் தான் வரும், 9 × 10⁹ மட்டும் தானே வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட எண் மதிப்பு அப்படிங்கிறது வந்து ஈச் ஆஃப் 1 coulomb செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டரில் இருந்ததுன்னா அதனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 9 × 10⁹ நியூட்டன் அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே டிஃபைன் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி. 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் டன்னை குறிக்குது. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி 1 coulomb ஆஃப் சார்ஜ் எல்லாமே நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபினாமினாவும் வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கிற அந்த சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாமே வந்து 1 மைக்ரோ கூலும் 1 நானோ கூலும், அதாவது 10⁻⁻9 மைக்ரோனா 10⁻⁻6 இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இது கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து டெஃபினிஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு வருதில்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இவ்வளோ தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5th யூனிட்டில் வந்து 5th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் கூலும்ஸ் லா இன் வேக்கம் டேக்ஸ் ஆஃப் த ஃபார்ம். இப்போ வந்து வேக்கமில் பொறுத்தவரையில் ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லாத காலியான இடத்த பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2/r² r12 கேப் அப்படின்னு வரும். இதே வந்து ஏதோ ஒரு மீடியமில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு பொருள் மேலே வைக்கிற போது அந்த பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட் அப்படின்ற அந்த பெர்மிட்டிவிட்டி எப்சிலானாக மாறிடும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான்னு மாறிடும். அவ்வளோதான். இது எப்போ ஒரு மீடியமில் வைக்கும்போது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எப்சிலானோட வேல்யூ வந்து எப்சிலான் நாட்டோட அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற இந்த எப்சிலானோட வேல்யூ வந்து என்னென்ன, இப்போ நான் ஒரு மீடியமில் வைக்கும்போது அந்த எப்சிலானோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The forces between the 2 point charges in the medium other than the vacuum is always less than it vacuum. அதாவது இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில நான் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இன்ன மீடியம் அது வந்து ஒரு மீடியமில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேக்கமை தவிர நம்ம எந்த ஒரு மீடியமில் இருந்தாலும் சரி, இது வாட்டரில் இருந்தாலும் சரி, வேறு எதுலையாவது இருந்தாலும் சரி, அது எப்போவுமே வந்து லெஸ் தேன் இந்த வேக்கமை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எனக்கு 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன், இங்கே ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன், இதில் வந்து வேக்கமில் வச்சுருக்கேன்.
வேக்கமில் வைக்கும்போது எனக்கு அதிகமான ஃபோர்ஸ் இருக்குங்கிறாங்க. இதே வந்து இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸை கொண்டு போய் ஒரு வாட்டரில் வைக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், வாட்டரில் வைக்கும்போது இது அதர் தேன் வேக்கம் தானே, அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அங்கே மேட்ரு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா the force between the 2 point charges in the medium other than the vacuum வந்து so always less than in the vacuum. வேக்கமை விட அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னா என்னது? 2 பெர்மிட்டிவிட்டிக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா மீடியம் டிவைடட் பை அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிற பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஏர் ஆர் வேக்கம்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். இதே அதர் மீடியத்தில் இருக்குன்றப்ப எப்சிலான் ஆரோட வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தேன் 1 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு பின்னாடி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், அதில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. சூப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூலும்ஸ் லாவையும் கூலும்ஸ் லாக்கும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கும் ஒரே சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கூலும்ஸ் லாவில் என்ன வருது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருந்ததா, லைக் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ இதே வந்து நீங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதில் என்ன ஆகும் உங்களுக்கு? F is equal to G into M1 M2 by R square அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 10th 11th வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸும் ஆரும் வந்து என்னது எப்போவுமே எனக்கு கூலும்ஸ் லாலையும் சரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லையும் சரி ரெண்டு இடத்துலையுமே வந்து அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த ஃபோர்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம பார்த்தோம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்தவரை அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு? அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் இப்போ நீங்கள் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு F is equal to G into M1 M2 by R square அப்படின்றது வருமா? ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை பொறுத்தவரை இந்த மாஸ் ரெண்டத்தோட மல்டிப்ளிகேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா the gravitation force is directly proportional to the product of the two masses அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்தவரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்தவரை ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பட் தேர் ஆர் சம் இதை தாண்டி சில இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு இடையில இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிக்காக அந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு இடையிலையுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் தான். பட் ரெண்டுத்துக்கு இடையில டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாசஸ்க்குன்னு வருது. அதுவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜஸ் அப்படின்றது வருது. ஓகேவா? இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 masses இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். நார்மலாகவே என்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னாலே அட்ராக்ஷன் தானே, லைக் ஒன்றத்தோடு ஒன்று வந்து எப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்ராக்ஷனும் இருக்குது ரிப்பல்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் த சார்ஜஸை பொறுத்து இருக்குது. நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் என்னென்னா, இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தால் ரிப்பல் ஆகும், பாசிட்டிவ் இருந்தால் ரிப்பல் ஆகும், அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்தால் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னல. ஸோ இது எது சொல்கிறாங்கன்னா இந்த கூலும்ஸ்ல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் பற்றியும் சொல்லுது, ரெப்பல்சிவ் ஃபோர்ஸையும் பற்றி சொல்லுது. அது வந்து அந்த சார்ஜஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்னது? F is equal to G into M1 M2 by R square அப்படின்றத பார்த்தோமா. இதில் G அப்படிங்கிறது வருதா, அந்த Gயோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா 6.67 into 10 to the power of -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power -2 அப்படின்றது வரும். இதுவே வந்து கூலும்ஸ்லால் உங்களுக்கு என்ன வந்தது? கேங்கிறது வந்தது. நம்ம பார்த்தோம் கேவோட வேல்யூ 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இது 10 to the power of -11, இது 10 to the power of 9. இதில் கே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது கிராவிட்டியை விட. ஓகேவா? த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து அதிகம் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தேன் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபார் அ ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையிலலாம் வராது. கண்ணுக்கே தெரியாத அந்த சார்ஜஸ்க்கு இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஓகே, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தேன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்
ஃபார் த ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன சைஸ் ஆப்ஜெக்டை பொறுத்தவரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த 2 மாசஸ். இப்போ 2 மாசஸ் M1 M2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த மீடியமில் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அது வந்து ஏர் மீடியமில் இருக்கலாம், வாட்டர் மீடியமில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேமான ஒரு இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டோனை போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து M1, இது வந்து M2. இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் தண்ணிக்குள்ளே போட்டாலும் இதே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும், காற்றுல வச்சாலும் இதே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the gravitation force between the 2 masses is independent of the medium. அந்த மீடியமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் 2 மாசஸ். இப்போ இது ஒரு கேஜி, இது ஒரு கேஜின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஏரில் வைக்கிறீங்க, வாட்டரில் வைக்கிறீங்க, எதில் வேணால் வைக்கிறீங்க. எதில் வச்சாலும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அந்த சார்ஜஸை எந்த மீடியமில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன் விச் 2 சார்ஜஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த 2 சார்ஜஸும் எப்படி இருக்கணுமா? ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எப்சிலான் நாட் அப்படின்றது இருந்தது. அது எதை குறிக்குது? பெர்மிட்டிவிட்டி அந்த அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ பெர்மிட்டிவிட்டின்னா அந்த எந்த மீடியமில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுன்னு. ஸோ அதனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பொறுத்தவரை அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நேச்சர் ஆஃப் த மீடியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபோர்ஸஸ் ஆன் த சார்ஜ் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, Q2 வந்து எவ்வளோ ஃபோர்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நம்ம நார்மலாக வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Q1னால் Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் பார்த்தோம். இப்போ வந்து Q2னால் Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அப்போ F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4π Q1 Q2/r², R21 கேப்புன்னு வரும். ஓகேவா? ஏன்னா நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு லைக் இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டான பாயிண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஃபார்முலா அப்படியே வந்து மாறுபடும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல F12 வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து இதனால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, மாஸ் 1 வந்து மாஸ் 2னால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த R21 கேப் அப்படிங்கிறத போடணும். பிகாஸ் அதிலேருந்து அதுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து M1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து M2. M1 M2ல் Q1 மேலே Q2 அப்படிங்கிற எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது Q1னால் Q2னால் ஓகேவா, Q2னால் Q1 வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஏன்னா அதுதானே ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணும்போது Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது பை Q2 அப்படிங்கிறது செகண்டில் வரும். அப்போ உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வருது, இது செகண்ட்லேருந்து தானே ஃபஸ்ட்டு வருது. ஸோ அப்போ R21 கேப்புன்னு வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா R21 கேப் இஸ் யூனிட் வெக்டர் ஃப்ரம் த சார்ஜ் Q2லேருந்து Q1க்கு வருது. இதே தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, R21 வெக்டரை வந்து நம்ம எப்படி எழுதலாம், -R12 கேப்புன்னு எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நியூட்டன்ஸ் 3rd law வந்து இது பண்ண போகிறாங்க. என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியும், F12 வெக்டார் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இங்கே இருக்கிற F12 வெக்டார்னு வரும்போது இங்கே R21 கேப் அப்படின்றது இருக்கா. நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, இந்த இடத்துல R21க்கு பதிலாக நீங்கள் வந்து -R12 கேப் அப்படிங்கிறத போடுறேன். ஓகேவா? இதுக்கு பதிலாக அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே R12 கேப் அப்படின்னு போட்டிருக்காங்களா. அடுத்தது என்ன ஆகிடுது, இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடுது. முன்னாடி வரும்போது யோசிச்சு பாருங்கள், இதோட ஃபார்முலா என்னது, F21 வெக்டார் தானே இதோட ஃபார்முலா. ஏன்னா 1-2 இருந்ததுன்னா 21 வெக்டார் அப்படின்னு தானே வரும். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாங்க. இது வந்து F21 வெக்டார்னு வரும், இது வந்து F12 வெக்டார். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதுதான் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வந்து நியூட்டன்ஸ் 3rd law இது பண்ணுது, ஒபே பண்ணுது. தட் இஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே,
அடுத்தது 8th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும்ஸ் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் இது. அதாவது பாயிண்ட்டாக இருக்கிறது, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கெலாம் வந்து கிடையாது. ஓகேவா, பால் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு தான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் 2. பட் த பாயிண்ட் சார்ஜஸ்ங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. ஓகே, ஹவவர் நம்ம வந்து இந்த கூலும்ஸ் லாவை வந்து 2 சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் those sizes are very much smaller than the distance between them. நம்ம வந்து இந்த கூலும்ஸ் லாவை எங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட டிஸ்டன்ஸை விட அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம இந்த கூலும்ஸ் லாவை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கூலும் வந்து இந்த லாவை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு சார்ஜ்டு ஸ்பியரை வந்து டார்ஷன் பேலன்ஸ்னால் அந்த சார்ஜஸ்க்கு இடப்பட்ட இருக்கிற ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுற ஒரு இதுதான். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சார்ஜடு ஸ்பியர்ஸை வந்து அந்த டார்ஷன் பேலன்ஸில் ஒரு பாயிண்ட் சார்ஜஸை தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய சார்ஜடு ஸ்பியர் இருந்ததுன்னா அது ஒரு பாயிண்ட் சார்ஜாக அவர் கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிருக்காரு. F is equal to 1/4π0 Q1 Q2/r² அப்படின்னு சொல்கிறது. அப்போ the distance between the two charged spheres அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை விட. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இங்கே ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதனோட ரேடியஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இதனோட ரேடியஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். பட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த ரேடியஸை விட அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஓகேவா, the distance between the two charged spheres is much greater than that of the radius of the sphere அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.